ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறேன். வேர்க்கடலையும் பிஸ்கட்டும் வச்சு தான் செய்கிறேன். 3 பொருள் தான் இதுக்கு தேவை. ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பிஸ்கட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் அடுப்பை வச்சு கடையை வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் என்ன பண்ணுங்கள், பிஸ்கட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த பிஸ்கட் இருக்கோ, இனிப்பான பிஸ்கட்டோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு நட்டாக கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு டேஸ்ட்டாவில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ என்னென்னா வேர்க்கடலையே நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வேர்க்கடலையே இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையுமே அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இங்கே நான் சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சதை சாக்லேட் கூட போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.